இன்றைக்கி மழைக்கு இதமாக சுட சுட முட்டையை வச்சு எக்கு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எக் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு பணியார கல் போட்டுக்கலாம். இதில் லேசாக ஆயில் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பணியார கல் இல்லைன்னா தோசை கல்லுலேயே சின்ன சின்னதாக ஊற்றிக்குங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் 5-6 பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு குடமிளகாயையும் கட்டமாக கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த காய்க்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம 3/4 வேக்காடு வதக்கினா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. காய் வேகிற கேப்பில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இதை மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். காய் முக்கால்வாசி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காரத்துக்காக 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், மழைக்கு இதமாக சுட சுட எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.